வணக்கம் உறவுகளே. 2025-11-20 வியாழக்கிழமை முருகன் வீலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். போதையில் மரணத்தை ஏற்படுத்தினால் இனி தப்ப முடியாது. செயற்கை நுண்ணறிவு கருவிகளை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்திய ரஷ்ய உறவுகள் உலக நலனுக்காக முக்கியமானது. லெபனான் எல்லையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு சுவர் அகற்றுமாறு ஐநா வலியுறுத்து. காற்பந்து ரசிகர்களுக்கு சிறப்பு விரைவு விசா. துருக்கியில் அமெரிக்க தூதரை சந்திக்கிறார் ஜெலன்ஸ்கி. நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். மதுபோதையில் வாகன விபத்தை ஏற்படுத்தி ஒரு குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினால் குற்றம் சாட்டப்பட்ட சாரதி அக்குழந்தைக்கு தொடர்ச்சியாக ஜீவனாம்சம் செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படும் புதிய சட்ட நடவடிக்கையை உருவாக்கி வருவதாக ஒன்றான்றியோ மாநில அரசு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 2023 ஆண்டு டெக்சாஸ் மாநிலத்தில் அறிமுகமான இதே போன்ற சட்டத்தை இன்டாட்ரியோவும் ஆய்வு செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. அங்கு போதையில் மரணம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படும் சாரதிகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 18 வயது ஆகும் வரை அல்லது உயர்நிலை கல்வியை முடிக்கும் வரை ஜீவனாம்சம் செலுத்த வேண்டும். ஒன்றாரியோ அதிகாரிகள் இதே மாதிரியான விதிமுறைகள் மற்றும் பிற நாடுகளில் உள்ள உதாரணங்களை ஆய்வு செய்து மாநிலத்தில் அதை எவ்வாறு செயற்படுத்தலாம் என்பது குறித்து ஆராய்வதாக தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு AI கருவிகள் அளிக்கும் எல்லாவற்றையும் மக்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இது கூகுளின் தாய் நிறுவனத்தின் தலைமைச் செயலக அதிகாரி சுந்தர் பிச்சை இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு ஊடக நேர்காணலின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு AI பொருத்தமாக இருந்தாலும் செய்திகள் போன்ற முக்கியமான மற்றும் உணர்வுள்ள துறைகளில் AI மாதிரிகள் தவறுகளுக்கு ஆளாகக்கூடும். இதனை பயன்படுத்தும் போது மக்கள் அவற்றை ஏனைய கருவிகளுடன் இணைத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் தகவல் சரிபார்ப்புக்காக கூகுள் தேடல் போன்ற அதிக அடிப்படை கொண்ட உலாவிகளை பயன்படுத்துமாறும் அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார். துல்லியமான தகவலை வழங்குவதன் முக்கியத்துவத்தை இது அடிகோடிட்டு காட்டுவதாகவும் கூகுள் தனது அமைப்புகளில் முடிந்தவரை துல்லியமான தகவல்களை வழங்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய ரஷ்ய உறவுகள் இரு நாடுகளின் பரஸ்பர நலனுக்கு மட்டுமல்ல உலக நலனுக்கும் முக்கியமானது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்போது ஜெய்சங்கர் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான ASEAN அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்தில் இந்திய பிரதிநிதிகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கின்றார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் பின்பு ஜெய்சங்கர் பேசுகையில் இந்தியா ரஷ்யா உறவுகள் இரு நாடுகளின் பரஸ்பர நலனுக்கு மட்டுமல்ல உலக நலனுக்கு முக்கியமானது. உக்ரைன், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கானிஸ்தான் மோதல் உள்ளிட்டவை குறித்த கருத்துக்களை கூட்டத்தில் பரிமாறிக்கொள்வோம். அமைதியை நிலைநாட்டுவதற்கான ரஷ்யாவின் சமீபத்திய முயற்சிகளை இந்தியா ஆதரிக்கிறது என்றும் மேலும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் வீலாக்கின் வெளிநாட்டு செய்திகள். செய்திகளை பார்ப்பவர்கள் முருகன் வீலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தும் போதுதான் எங்களுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். ஆகவே முருகன் வீலாக்கை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெபனானில் இஸ்ரேல் எழுப்பிய சுவரானது அந்நாட்டின் எல்லையை தாண்டி வருவதாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் குற்றம் சாட்டியுள்ளார்.
அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வரைபடத்தில் எல்லையாக குறிப்பிடப்பட்டுள்ள நீலக்கோட்டை இந்த சுவர் தாண்டி நீண்டிருப்பதை சுட்டிக்காட்டி பாதுகாப்பு சுவரை அகற்றுமாறு இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகள் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் காசா போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கினர். இதனால் லெபனான் மீதும் இஸ்ரேல் போர் நடத்தியது. பின் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலையிட்டால் கடந்த ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையில் 2022 காஷாவுடன் போர் தொடங்கியதில் இருந்தே தனது வடக்கு எல்லையை இஸ்ரேல் பலப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே லெபனான் எல்லையில் இஸ்ரேல் சுவர் எழுப்பியிருந்தது. அந்த சுவர் லெபனான் எல்லையை தாண்டுவது போல் அமைக்கப்பட்டிருப்பதாக காரணம் காட்டப்பட்டுள்ள நிலையில் அந்த சுவரை அகற்றுமாறு ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக சிறப்பு விரைவு விசா வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் அடுத்த ஆண்டில் ஜூன் முதல் ஜூலை வரை உலகக்கிண்ண கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது. அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போது லட்சக்கணக்கானோர் அனுமதி நுழைவுச்சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளனர். எனினும் ட்ரம்பின் விசா கட்டுப்பாடுகள் கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்று சந்தேகம் இருந்து வந்தது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் ஃபிஃபா எனப்படும் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியான்லி இன்ஃபான்டினோ உடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் ஃபிஃபாஸ் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் ஃபிஃபா மூலம் நேரடியாக அனுமதி நுழைவுச் சீட்டுகளை வாங்கிய ரசிகர்களுக்கு விசா நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும். 6 முதல் 8 வாரங்களுக்குள் அவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர் எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து 3.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ரஷ்யா உக்ரைனில் உள்ள எனர்ஜி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்யா தாக்குதலை முறியடித்து உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே வேளையில் போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகளையும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மேற்கொண்டு வருகிறார். ரஷ்யாவை எதிர்பார்ப்பதற்கு இராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். துருக்கி செல்லும் உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்காவின் சிறப்பு தூதராக ஸ்டீவ் விட்கோவை சந்திக்க இருக்கின்றார். அப்போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய முயற்சி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருட தொடக்கத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு துருக்கி ஏற்பாடு செய்தது. இந்த பேச்சுவார்த்தையும் போர் நிறுத்தம் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையில் கைதிகள் பரிமாற்றம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவின் பரிந்துரைகளை ரஷ்யா நிராகரித்தால் போர் முடிவுக்கு வருவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் முருகன் வீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முருகன். நன்றி.